விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய அரசியல் களம் மிகவும் பரபரப்பான மற்றும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டதாக மாறியுள்ளது. குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு எதிராக அக்கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக, விசிக போன்ற பிற கட்சிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டாலும் பாரம்பரியமாக அந்த கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்கும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வெறும் 28 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது அக்கட்சி தொண்டர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக விருதுநகர் தொகுதி என்பது பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட தொகுதி என்பதால் அங்கு தாங்களே போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பியது. அதேபோல் மதிமுகவும் தங்கள் சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதால் அந்த தொகுதியை எதிர்பார்த்திருந்தது. ஆனால் திமுக தலைமை இந்த தொகுதியை தேமுதிகவிற்கு ஒதுக்கியது கூட்டணி கட்சிகளிடையே ஒருவிதமான பிணக்கை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக தேமுதிக வேட்பாளருக்காக மற்ற கூட்டணி கட்சிகள் களத்தில் இறங்கி வேலை செய்ய முன்வராத சூழலும் நிலவுகிறது. மறுபுறம் அதிமுக தலைமையிலான கூட்டணி விருதுநகரில் மிகவும் பலமாகவும் ஒற்றுமையுடனும் செயல்படுவதாக கருதப்படுகிறது. அதிமுக வேட்பாளர் விஜி கணேசன் ஆதரவாக பாஜக, பாமக, ஜான் பாண்டியனின் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. பாஜக இந்த தொகுதியில் வலுவான நிலையில் இருந்து வருகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக முழுவீச்சில் பணியாற்றியும் வருகிறது. அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடையே காணப்படும் இந்த இணக்கமான சூழல் விஜி கணேசன் அவர்களுக்கு சாதகமான அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் தேமுதிக தொண்டர்களிடையே ஒரு உள் மனக்கசப்பு நிலவுவதையும் அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தனது அரசியல் வாழ்நாள் முழுவதும் திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து வந்தவர். அவர் மறையும் வரை திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. திமுகவையே அடியோடு வெறுத்து எதிர்த்த கேப்டனின் பெயரை சொல்லிக் கொண்டு இன்று அதே திமுகவிடம் விஜய பிரபாகரன் தஞ்சமடைந்திருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது தொண்டர்களுக்கு செய்யும் துரோகம் மட்டுமல்ல, கேப்டனின் ஆன்மா இதை மன்னிக்காது என தேமுதிகவினர் கொந்தளிக்கின்றனர். இதனால் தேமுதிகவிற்கு சொல்ல வேண்டிய வாக்குகள் கூட முழுமையாக சேருமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பின்மை மற்றும் தொண்டர்களின் உணர்வு பூர்வமான அதிருப்தி ஆகியவை விருதுநகரில் தேமுதிகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.